ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏன் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது அதை பற்றின தான் வீடியோ போட போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுறத பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் அதுதான் காட்ட போகிறேன். ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து ஆப் எடிட்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. உங்களுடைய டைம் வேஸ்ட்டு தான், யூஸ்லெஸ் அப்ளிகேஷன்னே நான் சொல்லுவேன். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆப் உள்ளார போகிறீங்க, ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் வந்து இங்கே ஷோ ஆகும். இருங்க காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிற ஆட் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து அந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஆடு ஷோ ஆகும். அது நம்மளுடைய அப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆகுறப்ப நம்ம உள்ளார போகும்போது ஆட் ஷோ ஆகும்போது அதில் இருக்கிற ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வேஸ்ட்டு தான், உங்கள் டைமும் வேஸ்ட்டு தான். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து செல்ஃப் கிளிக் மூலயமா நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆப் கிரியேட்டர் 24 உள்ளார போய்க்கோங்க. $18 இங்கே ஃபர்ஸ்ட் $18 பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப் கிளிக் மூலமாக, அதுவும் ஃப்ரீயாக அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு $7 ஏர்ன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஏன்னா ரொம்ப நாள் வந்து நீங்கள் செல்ஃப் கிளிக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் நான் வந்து கேட் ஆப்ஸ் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதுதான் நான் $7 ஏர்ன் பண்ணியிருக்கேன். கால்குலேட்டர் அப்ளிகேஷன் இது தான் நான் வந்து கேட் ஆப்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பட் நான் உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் பிஃபோர் வந்து இது வந்து $18 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுவும் செல்ஃப் இம்ப்ரெஷன்னா ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு வெப்சைட் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் இதை பற்றி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கிடைக்கும். நான் இது சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஆப் கிரியேட்டர் 24 பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இது அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேக்கேஜ் நேம் இருக்கும், அது காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகிடும். இல்லைனா அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். இல்லைனா நீங்களே ஒரு பேக்கேஜ் நேம் வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறதா நினச்சி உங்களுடைய ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, டிக்ஷனரின்னு ஒரு பேக்கேஜ் நேம் நீங்களே ரைட் பண்ணிக்கோங்க, com.dictionary.
அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்னல இந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மற்றவங்களுடைய பேக்கேஜ் நேம் வந்து இங்கே செட் பண்ணுறதுனால உங்களுடைய ரெவென்யூ வந்து லெஸ் ஆகும். ஸோ நீங்களே ஒரு ஓன் பேக்கேஜ் நேம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஓன் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுனால அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டெய்லியும் ஒரு பேக்கேஜ் நேமாக நீங்கள் புதுசாக போட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் ஆட் பாருங்கள். அப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கேட்ஆப்ஸில் பப்ளிஷ் பண்ணிடுங்க. கேட்ஆப்ஸில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இங்கே வந்து ஆட்மாப் ஆட் யூனிட் ஐடிலாம் இங்கே செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் start.io ஆப் ஐடி வந்து இந்த இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி ஆட்மாப் ஆட் யூனிட் ஐடி வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆட் வந்து ஷோ ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஆட் ஷோ ஆகும். அது வந்து ஜஸ்ட் 1 day தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆட் பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நியூவாக க்ரியேட் பண்ணுறதுனால நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் ஆட் வந்து பர்மனெண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்குமே 1 day மட்டும்தான் ஆட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டே நீங்கள் நியூ பேக்கேஜ் நேமாக யூஸ் பண்ணி நீங்கள்